உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, உன்னோட கூட நான் இருந்து உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அதாவது பயங்கரமான காரியத்தை செய்கிற தேவன். அதுக்கு அர்த்தம் நம்மளை பயப்படுத்துற மாதிரி காரியம் செய்வது அல்ல. நாம் ஆச்சரியப்படும்படி இப்படிலாம் கூட ஆண்டவர் செய்வாரா அப்படின்ற மாதிரி காரியத்தை ஆண்டவர் செய்வாரா. யாரை கொண்டு? உங்களை கொண்டு, உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக செய்வேன்னு சொல்றார். பாருங்க, அன்னைக்கு இஸ்ரேல் மக்களோடு கூட ஆண்டவர் இருந்து பயங்கரமான காரியங்களை செய்தார். என்னது? கடலை ரெண்டா பிளந்து அதுக்கு நடுவில் வழி நடத்தினார்ல, அது பயங்கரமா இருந்தது காட்சி. அவங்கள தொடர்ந்து வந்த சத்துருக்கள் அந்த கடலை அழித்து போட்டார்ல, அது ஒரு பயங்கரமான காரியம். அதாவது ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க, ஆசீர்வதிக்க, அவங்களுடைய தேவைகளை சந்திக்க பயங்கரமான காரியத்தை செய்தார். இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படும்படியான காரியம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. உங்களை சுகமாக்க, உங்களுடைய தேவைகளை சந்திக்க, உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய, உங்களுடைய நிந்தையை மாற்ற பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்குறீங்கல்ல, அது சூழ்நிலை ஆண்டவர் மாத்திடுவார். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு பயங்கரமான அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்க தேவை சந்திக்கப்பட்டுரும், உங்களுடைய குறைவுகள் நிறைவாக்கப்பட்டுரும், உங்களை பயப்படுத்துகிற வியாதி மறைஞ்சிரும், உங்களுடைய பிசினஸில் ஆசீர்வாதமான வழி திறந்துரும்.